திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய வசனங்களை படிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய வேத புத்தகமும் எழுதுவதற்கான நோட்டு புத்தகமும் பதிவு செய்வதற்காக கவனமும் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவைகளையெல்லாம் நோட்ஸாக எழுதி அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எதிரும் புதிருமாக அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும். உங்கள் வீடுகளுக்கு அல்லது நீங்கள் சந்திக்கிற மக்களிடத்தில் அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். ஒரு குருட்டுத்தன்மையாக நீங்கள் வேதத்தை படிக்கக்கூடாது. சத்தியத்தை அறிந்து கொள்கிற மக்களைப் போல நிதானம் உள்ளவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் நம்முடைய முன்னோர்கள் சொத்துக்களை நமக்கு விட்டுட்டு போகிறாங்க. வயல்கள், நிலங்கள் இதெல்லாம் விட்டு போகிறாங்க. அப்படி அவங்க விட்டு போகும்போது என்ன செய்கிறாங்க? ஒரு உயில் எழுதுகிறாங்க. அந்த உயில் ஒரு தாளில் எழுதி அதற்கு சாட்சியெல்லாம் கையொப்பமிட்டிருப்பாங்க. ஆனால் அந்த உயிலை எழுதின ஆள் அதை ஒரு பெட்டியில் வைத்திருப்பார் அல்லது தலைமாட்டில் வச்சிருப்பார், இல்லையா? தாத்தா வச்சிருக்கார். இப்போ அந்த உயில் எழுதப்பட்டது யாருக்காகனா, மகனுக்காகவோ மகளுக்காகவோ பேரனுக்காகவோ அந்த தாத்தா எழுதி வச்சிருப்பார். ஆனால் அந்த உயில் எழுதின அந்த எழுத்துக்கள்லாம் இருக்க, அதுக்கு எப்போ உயிர் வருது? When did life comes to the will or document? அதாவது எழுதப்பட்ட அந்த டாக்குமெண்ட், அந்த வில்லுக்கு, அந்த உயிலுக்கு எப்பொழுது உயிர் வருகிறது? யோசித்து பாருங்க. அதை எழுதின ஆள் இருக்காரு, அவர் இறந்துட்டார்னா, அவர் செத்துட்டார்னா தான் அவர் எழுதின அந்த உயிலுக்கு உயிர் வரும். இது ஒரு லாஜிக். நீங்கள் இதை சுலபமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது உயிரை எழுதினாலும் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிருக்கு உயிர் கிடையாது. உயிரை எழுதின ஆள் செத்து போயிட்டா அவர் எழுதின உயிருக்கு உயிர் வந்துடும். செத்த பிறகுதான் அந்த உயில் அதிகார பத்திரமாக மாறும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த உயிலை எடுத்துகிட்டு போய் அந்த பதிவு செய்கிற நிலங்களை எல்லாம் பதிவு செய்கிற அலுவலகத்தில் கொடுத்து, தாத்தா இறந்துட்டாரு, ஆகவே என் பேரில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னால் மாற்றிடுவாங்க. அதை மாதிரி பழைய ஏற்பாட்டை எழுதினவர் அவர் உயிரோடு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டை கொடுக்க முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதாவது பழைய உடன்படிக்கை எழுதினவர் உயிரோடு இருக்கும்போது அந்த புதிய உடன்படிக்கையை அவரால் நமக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அது பழசு. இப்போ புதுசு கொடுக்கணுன்னா முதல்ல பழசு எழுதின ஆள் செத்தா தானே புதுசு எழுதணும்னு அந்த உயில் உயிர் அடையும். இங்கிலீஷில் டெஸ்டமெண்ட் அப்படின்னா ஏற்பாடுன்னு அர்த்தம். டெஸ்டர் அப்படின்னா உயிலை எழுதினவர், ஏற்பாட்டை எழுதினவர்னு அர்த்தம். இன்னைய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா, டெஸ்டர் அண்ட் டெஸ்டமெண்ட். உயிலை எழுதினவர், உயில் என்ற தலைப்பில் இன்றைய செய்தி நம்ம கவனிக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 17வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பேனாவில் அதை சுழியிடுங்கள், நோட்லேயும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கவனிங்க. எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே, நல்லா கவனிங்க, மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். செத்த பிறகுதான், உயிரோடு இருக்கும்போது அவர் எழுதின மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. இந்த சின்ன விஷயத்தை புரியாமல் போனதுனால்தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் இவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கவங்களுக்கு
இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை, அதாவது இந்த புதிய ஏற்பாடு, அதனுடைய ஆளுமை, அதனுடைய அதிகாரம் தெரியல. எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். பைபிள் இருக்கிற அத்தனையும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையில கிறிஸ்தவ யுகம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவிக்குரிய காலம் இதுதான். அதாவது இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக இந்த புதிய ஏற்பாடு உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு உடன்படிக்கையாக தேவன் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு என்பது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விளங்கிக்கணும். நம்ம எந்த ஒரு ஏற்பாடும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்பட முடியாது. ரத்தம் எப்போ கிடைக்கும்? ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டினா ரத்தம் கிடைக்கும், அல்லது ஒரு மனுஷனை பிடிச்சி வெட்டினா ரத்தம் கிடைக்கும். ஆக இந்த பழைய ஏற்பாடானாலும் சரி, புதிய ஏற்பாடானாலும் சரி, ரத்தத்தின் கீழே உறுதி பண்ணப்பட்டிருக்கான். இப்போ நம்ம நிலத்தை பத்திரம் செய்கிற இடத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா பேப்பரை வாங்கி அதில் பதிவெல்லாம் செய்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த ரிஜிஸ்ட்ரார் என்ன செய்கிறாரு, டேட்டோடு இருக்கிற அந்த முத்திரையை எடுத்து அது மேலே ஒரு குத்துவார். அப்போது அது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, சட்ட ரீதியாக இது பதிவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ அந்த முத்திரை குத்தாமல் வெறும் பேப்பராக இருந்தால் நம்ம கையில் தான் வச்சுருக்கணும். அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது என்பது அடையாளம் தான் ரெஜிஸ்ட்ரார் அந்த முத்திரை எடுத்து குத்துறார். அதை மாதிரி எந்த ஒரு ஏற்பாடும் ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் உறுதி பண்ணப்படுதான். இப்போ பழைய ஏற்பாடு இளங்காலை, ஆடுகள், இவைகளின் ரத்தத்தினாலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ஆக பழைய ஏற்பாடை கூட தேவன் இரத்தத்தை கொண்டுதான் பிரதிஷ்டை பண்ணினாராம், அக்ரி பண்ணியிருக்கார், என்டார்ஸ் பண்ணியிருக்கார். ஆனால் அது வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் இரத்தத்தினாலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மேன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு, மாடு இவைகளின் இரத்தத்தால் பழைய உடன்படிக்கை பதிவு செய்யப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ஆவி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆவியிலே மரணமற்றவர். அவர் ஒரு பழுதற்ற பலியாக இருக்கிறார். அந்த பழுதற்ற பலியின் மூலமாய் சிந்திய இரத்தம் நம்முடைய மனதின் பாவங்களை, செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயமாக இருக்கும். சரி, இன்றைக்கு நாம் படித்த இந்த பாடத்தை மீண்டும் கவனத்தில் கொண்டாடுறேன். உங்கள் தாத்தா எழுதி வச்ச அந்த உயில், அந்த பத்திரம் எப்போ செல்லுபடி ஆகுது? எழுதினவர் செத்த பிறகு தான் செல்லுபடி ஆகுது. ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுபோல பழைய உடன்படிக்கையை எழுதினவர் புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கும்போது எழுதினவர் சாக வேண்டியது அவசியமாக போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் ஒரு வகையில் பழைய ஏற்பாட்டை கொடுத்த அவரை மரணத்துக்குட்படுத்தி நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆகவே இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ,
அங்கே அந்த மரண சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். Where there is death testament, there the tester must die. எங்கே மரண சாசனம் இருக்கிறதோ அந்த மரண சாசனத்தை எழுதினவர் மரித்தால்தான் புதிய சாசனமாகிய புதிய ஏற்பாடு கொடுக்க முடியும். உதாரணமாக ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுப்பதாக நீதிபதி சொல்வதாக வைத்துக்கொள்வோம். அவர் பேனால அதை எழுதி கையொப்பம் விடுறார். அப்படி கையொப்பம் விடும்போது இந்த குற்றவாளிக்கு நான் மரண தண்டனை நியமிக்கிறேன் என்று சொல்லி கையொப்பம் விட்டுட்டார். கையொப்பம் விட்ட உடனே அந்த குற்றவாளியை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. போலீஸ் எடுத்துட்டு போய் அவரை சிறையில் வைத்து அந்த குறிப்பிட்ட தேதி நேரம் வரும்போது அவரை தூக்கிலோ எப்படியோ ஒன்றை அவரை கொல்வாங்க. ஆனால் இந்த மரண தண்டனையை எழுதினாரு நீதிபதி, அவர் செத்தாரா? அவர் சாகலை. ஏன்னா அவர் மனுஷன். அவரால் சட்டப்படி மரண தண்டனை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி இருக்குன்னா, மனிதர்களுடைய மரண தண்டனையை புதிய ஏற்பாடு காண்பித்தாலும் அந்த மனிதனுக்காக எழுதின ஆளே செத்து போயிட்டாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீதிபதி மரண தண்டனை எழுதிட்டு தப்பா அந்த கூண்டில் இருக்கிற ஆளை வெளியே விட்டுடு, ஐயோ அவனை வெளியே விட்டா கொலைகாரனாச்சே அப்படின் போது இல்லை அவனுக்கு பதிலாக நான் செத்து போகிறேன், நான் வேணா என்னை தூக்கில் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த கோர்ட்டு அசைஞ்சு போச்சு. இது என்ன ரொம்ப போச்சு, நீதிபதி சாகரன்னு சொல்கிறாரே குற்றவாளிக்காக அப்படின்னு ஜனங்க கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பாருங்க, அந்த கொலை குற்றவாளி என்று நினைத்து மரண தண்டனை எழுதி கொடுத்தனே அவன் என் தம்பிங்க, எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் பார்த்து வளர்ந்த என் தம்பியை என் கையால் அவனை கொல்ல நான் விரும்பலை, அவனுக்கு பதிலாக அவன் செஞ்ச பாவத்துக்காக அவன் செய்த அந்த கொலைக்காக நான் தண்டிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு யார் மரண தண்டனை எழுதினாரோ அவர் நான் சாகுறேன்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதாங்க கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது மரண சாசனத்தை எழுதினவர் மரிக்கிறார். எங்கே மரண சாசனம் எழுதப்பட்டதோ அங்கே அதை எழுதினவனுடைய மரணம் உறுதிப்படப்பட வேண்டும். இதைதான் பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், கவனிங்கள், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நிவர்த்தி அப்படின்னு சொன்னா நம்ம செய்த பாவத்துக்கான ஈடாக. இப்போ 100 ரூபாய் கடன் பட்டீங்க, நான் உங்களுக்கு அந்த 100 ரூபாயை உங்கள் கடன் பட்ட ஆளுக்கு கொடுத்துட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் 1000 ரூபாய் கடன் பட்டீங்க, நான் 1000 ரூபாய் கொடுத்து உங்களை விடுதலை பண்ணுறேன். நிவர்த்தி என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மரணத்துக்கு பதிலாக அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். நிவர்த்தின்னு சொன்னால் உங்களுக்கு பதிலாக. கவனிங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற முக்கியமான ஒரு வார்த்தை இங்கே வரப்போகுது. பேனால அடிகோடிடுங்கள். கிருபாதார பலி அவரே. இந்த வார்த்தையை நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டது கிடையாது. பலி என்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பலினா என்ன? ஒரு பலிப்பீடத்தின் மீது வெட்டப்பட்ட ஆடு மாடு, அதை தான் நம்ம பலின்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் பலி கொடுத்தாங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவரை கொண்டு வெட்டினாங்க, அது பலியாக மாறியது. ஆனால் இந்த இடத்துல கிருபாதார பலின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எந்த வெள்ளாடும் காளையும் கிருபாதார பலின்னு அழைக்கப்படல. ஏனென்றால் இந்த பலியில்னா இன்னொரு பலியை, இந்த மிருகம் இல்லைன்னா இன்னொரு மிருகத்தை பிடிச்சிக்கலாம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஒன்று கொடுக்கலாம். இப்போ நம்ம கோவிலில் பாருங்க, தினமும் தேங்காய் உடைக்கிறாங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உடைச்சிக்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது.
யூ கேன் ஆஃபர் சாக்ரிஃபைஸ் எனி டைம் எனிதிங். யூ கேன் பிக் அப் ஒன், எதையாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கார். அதனால தேவனுடைய பார்வையில் அவர் எப்படி இருக்காருன்னா கிருபையை கொடுக்கிற பலியாக இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு நல்ல வார்த்தை இது, கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலி நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இதை தான் நம்ம ஊர் ஊரா போய் சொல்றோம். இந்தியாவில் மட்டும் சொன்னா பிடிக்கல, இவங்க மதம் மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தண்டிக்கிறான். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா இருக்கிறார் என்று சர்வலோகத்துக்கும் போய் சொல்ல வேண்டியது கிறிஸ்தவத்தின் கடமையாக இருக்கிறது. அன்புடனே இந்த சத்தியத்தை சொல்லும் போது இந்த மக்கள், இந்த விக்கிரக வழிபாடு செய்கிற மக்கள் வெறியர்களைப் போல மாறி தேசத்துல மதமாற்று தடை சட்டம்னு ஒன்று கொண்டாடுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர் என்ற இந்த செய்தியை சொல்லக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிற ஆளு தன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். குடிகாரன் குடியை விடுகிறான், விபச்சாரக்காரன் விபச்சாரத்தை விடுகிறான், திருடன் திருட்டு தொழிலை விடுகிறான், கோபம் உள்ளவன் சாந்தத்தை அடைகிறான், ஒரு மனைவிக்கு மறு மனைவியை தேடுகிறவன் ஒரு மனைவியின் இடத்துல வாழ்கிறான், தேசபக்தி உள்ளவனாய் இருக்கிறான், அரசாங்கத்தை மதிக்கிறான், வரிகளை செலுத்துகிறான், நல்ல மனிதனாக ஒழுக்கம் உள்ளவனாக சமுதாயத்தில் வாழ்கிறான். காரணம், சர்வலோகத்தின் பலியாகிய கிருபாதார பலி அவன் பாவங்களை கழுவி அவனுடைய நெஞ்சை சுத்தமாக்கினதனால அவன் ஒரு புதிய மனிதனாக மாறிவிடுகிறான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. நீங்க இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து படிச்சீங்கன்னா யாரெல்லாம் இயேசுவை சந்திச்சாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை பார்த்தார்களோ அவர்கள் மாறிவிட்டார்கள். அவருடைய குணங்கள் மாறிவிட்டது, அவருடைய பழக்கம் மாறிவிட்டது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரத்தில் சிக்கிய பெண்ணை அக்கால யூதர்கள் பிடித்து கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசலில் நிறுத்தி மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் படி அவள் மீது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். காலை நேரம், எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசலிலே பலிபீடம் இருக்கிறது, வாசலுக்குள்ளே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, தேவாலயத்தில் பிரதான ஆசாரியர் இருக்கிறார், லேவியர்கள் இருக்கிறார்கள். காலை முதற்கொண்டே பலிகளை செலுத்துவதற்காக அந்த பலிபீடத்தண்டை மக்கள் நிற்கிறார்கள். ஆனால் இத்தனை பேரும் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு ஒருவர் வித்தியாசமான ஒரு தீர்ப்பை அங்கே கொடுக்கிறார். இதை நாம் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் ரொம்ப நேரமா அந்த மக்களை பார்த்து தரையில் எழுதி கொண்டே இருந்தார். அதிகமாக மக்கள் தொடர்ந்து அவர் இடத்துல கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த பெண்ணை மோசேயினுடைய சட்டப்படி பழைய ஏற்பாட்டுப்படி கொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இயேசு என்ன செய்தார் தெரியுங்களா? உங்களில் பாவமே இல்லைன்னு நினைக்கிற ஆளு முதல்ல கல்லடிங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அடிங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு கீழே உட்காந்து வசனத்தை எழுத ஆரம்பிச்சார், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை எழுத ஆரம்பிச்சார். அதை படித்த மக்கள் கல்லை கீழே போட்டு ஒவ்வொருத்தரா ஓடிட்டான். ஒரு ஆள் கூட இல்லை. கடைசியில் இயேசு தலை நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்து, ஒருவனும் உன்னை குற்றவாளியாக மாற்றவில்லையா, ஒருவனும் உன்னை தண்டிக்கவில்லையா என்று கேட்ட பொழுது அவள் சொன்னால், இல்லை ஆண்டவரே, யாரும் என்னை குற்றவாளி என்று சொல்லாமல் அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு சொன்னாரு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. அப்போ புதிய ஏற்பாடு பாவம் செய்தவர்களுக்கு தண்டனைக்கு பதிலாக கிருபாதார பலியை வழங்குகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடத்தில் பேசும்போது அவர் சிலுவையில் இன்னும் மரிக்கல.
ஆகவே அவரிடத்தில் அவர் சொன்னாரு, நீ இனி பாவம் செய்யாதே. Do not continue in sin. சகோதரர்களே, கிருபாதார பலி என்பது பழைய ஏற்பாடு ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனை வழங்கிட்டே வந்தது. புதிய ஏற்பாடு ஒவ்வொரு குற்றத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டது போல இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நம்மீதும் நம்முடைய பாவத்தை அவர் மீதும் அவர் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கிருபாதார பலியாக புதிய ஏற்பாட்டை கொடுத்த அந்த பிரமாணத்துக்கான மரணத்தை கொடுத்த ஒரு நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். Christ gave the New Testament. Christ died as a tester for the New Testament. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் இருக்கிறதோ அங்கே மரண சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதான் அங்கே நிகழ்கிறது. இப்பொழுது எபிரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இந்த பழைய ஏற்பாடு இருக்க அது ஒரு மனிதனை குற்றவாளியாக தான் தீர்க்குதே தவிர அவனை விடுதலை செய்து நல்லவனாக மாற்றவில்லை, ஒருவனையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்திலே சேருகிறோம். பழைய ஏற்பாட்டினால ஒரு ஆள் நீதிமானாக்கப்பட முடியல. ஏன்னா தவறே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான், தவறை மட்டும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு தவறை தனக்குள் வாங்கி கொண்டு அந்த குற்றத்துக்கு பதிலாக நமக்கு பாவ மன்னிப்பை அருளுகிறது, அதிக நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், கவனிங்கள், ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்த மனிதர்கள் நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருஷத்துக்கு வருஷம் அவர்கள் பாவ மன்னிப்புக்குரிய பலிகளை செலுத்திக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையில் ஒரே தரம் பலியிடப்பட்டது, ஒன்ஸ் ஃபார் ஆல். இப்பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனம் கவனிங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தது. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக திரும்ப திரும்ப பலி செலுத்தலையாம், ஒரே பலியை செலுத்தினாராம். ஒரே தரம் மரித்தார், அது ஒரே தரம் செலுத்தப்பட்ட பலி போல் இருக்கிறது. இப்பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் பலி செலுத்தினார், ஆனால் அவருடைய மனசாட்சியில் அந்த குற்றம் அவரை விட்டு போகலை. இப்போது ஒரு ஆளை கொன்னுட்டான், அதுக்காக அவன் சிறையில் 14 ஆண்டுகள் இருக்கான். அந்த 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் அவன் கொலை செய்த அந்த கொலையினுடைய அந்த பயங்கரம் அவன் மனசு விட்டு போகவே போகாது. சரி, விடுதலையாகி வெளியே வந்துட்டார், அப்போ அவன் மனசு விட்டு போகாது. அவனுடைய குடும்பம் இருக்கும் இல்லையா, அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய குடும்பம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவன் மனசாட்சி ரொம்ப வாதிக்கும், எப்போவுமே வாதிச்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு சட்டங்கள். அவர்கள் நூற்றுக்கணக்கான பலிகளை கொடுத்தாலும் அவங்க செய்த குற்றங்கள் அவங்களுடைய மனதில் கரையாக படிந்து வேதனையாக எப்பவுமே இருந்ததாம். அதனால் ஒரு மனிதனும் கூட திருப்தியாக அந்த பாவம் போய்விட்டது, நான் கழுவப்பட்டு விட்டேன் என்ற அந்த புதிய மனநிலையை அடைய முடியல. They always remember their old sin. Sin being a stain in their heart, they cannot overcome their guilt. ஆகவே நாம் எவ்வளவுதான் பழைய ஏற்பாட்டின் கீழே வெள்ளாடு இளங்காளை இவைகளின் இரத்தத்தை தொடர்ந்து பலிபீடத்தில் செலுத்தினாலும்
நம்முடைய மனசாட்சி பூரணமாக பரிசுத்தமாக மாறவில்லை. அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தேவன் நமக்கு பரிசுத்தமாய் கொடுத்ததுனால we become a perfect people. நம்முடைய பாவத்திலிருந்து முற்றிலும் நாம் விடுதலையாகி சுத்த மனசாட்சியுடைய மக்களாக மாறிவிடுகிறோம். இயேசுவின் பலி நம்மை பூரணப்படுத்தி விடுகிறதாம். மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, அதாவது உங்களை என்னையும், ஒரே பலியினாலே, ஒன் சாக்ரிஃபைஸ், இவர் என்றென்றைக்கும் ஆல்வேஸ் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். He made perfected. இதனால தான் புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொன்ன வசனங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும். இப்போ இந்த கருத்துகள் போதகர்களுக்கே விளங்கலை. மொத்தமாக இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் போயிட்டு இருக்காங்க. ஆழமான இந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் நலமாக வளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பாடத்தை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட நற்செய்தி எங்களுக்கு ஆசீர்வதியும். கிறிஸ்து எங்களுக்கு பூரணப்படுத்தும் பலியாகவும் ஒரே பலியாகவும் நிரந்தரமாக எங்கள் நல் மனசாட்சியை சுகப்படுத்துகிறவருமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மரண சாசனம் எழுதப்பட்ட போது அதை எழுதினவனும் முறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மரண சாசனம் உறுதிப்படும் என்பது போல கிறிஸ்துவ எங்களுக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்து அதற்காக மரித்து தமது இரத்தத்தை பிரதிஷ்டையாக கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வலோகத்தின் பாவங்களை நீக்கும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தாலே மனுஷர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?